இந்த சீமானுடைய ஆதரவாளராக தன்னை அறிவித்துக் கொண்டுள்ள திரு சாட்டை துரைமுருகன் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக பேசக்கூடியவர், எல்லாருமே பார்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4-5 முறை கட்சி விட்டு நீக்கிட்டாரு, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பிறகு ஏன் அவரை வைத்துக் கொண்டு கூட இருக்கிறார்? நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒற்றை எழுத்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை வாழ்த்தியே அவர் வந்து வீடியோ அவரை மட்டும் மாற்றிக்கொள்ள. இப்ப சமீபத்தில் பண்ணா மதுரையில அமீரான் ஒரு படம் எடுத்தார் சீமான் அவர்கள். சொந்த காசு ₹1 போடாமல் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர்கள் போட்ட பணம். அதில் 40 லட்சம் ரூபாய் ஒரு தம்பி மதுரையிலிருந்து கொடுத்திருக்கார். அந்த பணத்தை கேட்டார் என்பதற்காகவே அவர் மக்களிடம் பல கோடி பணத்தை ஏதோ சீட்டு நடத்தி அது நடத்திட்டு ஒரு வீடியோ போடுறாரு. இந்த சாட்டை துரைமுருகன் போட்டுட்டு அவர்கிட்ட பேரம் பேசுறாரு. அந்த பணத்துல எனக்கு இத்தனை கோடி கொடு, இது கொடுன்னு. இது வந்து டிஜிட்டல் கட்ட பஞ்சாயத்து செய்யறார். ஏன் சீமா வச்சிருக்கான்னு கேட்குறீங்களே, இதுக்கு தான். கட்சிக்காரர்களிடமும் வேட்பாளரிடமும் 2026 நின்ற பல கட்சியில் போடப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் சாட்டை துரைமுருகனால் பணம் வாங்கப்பட்டு சீமானிடம் கொண்டு போய் சேர்த்தது. இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய ரொம்ப ரொம்ப ரகசியமான ஆடியோ வீடியோக்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லுவார், வைத்திருக்கிறார். அந்த ஒற்றை காரணத்தினால் தான் கட்சியிலிருந்து பல பேரை அப்புறப்படுத்திய ராஜீவ் காந்தி, கல்யாணம் போதெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லை. சீமான் சரியில்லை, இவன் அந்த இடத்திற்கு இவரெல்லாம் அறிவுபூர்வமாக வந்து விடுவார்கள் என்ற ஒற்றை காரணத்துக்காக கூடையே தன் தம்பி போல வளர்த்த வெற்றி குமரனை ஆதங்கத்தின் காரணமாக கட்சியை சரி செய்ய வேண்டும் என்று பேசியதெல்லாம் சீமானிடம் போய் தவறாக சொல்லி அப்புறப்படுத்திய நபர் இவர். G2 மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்லுங்களே அந்த மணல் மாஃபியா இருக்காங்க இல்லையா, எஸ்ஆர் தேவர் கரிகாலெல்லாம் சொல்றாங்க, அவர்களிடம் பணம் வந்து கொண்டிருந்தது. இப்போது கொஞ்சம் குறைவாக வர காரணத்தினால் 2 வாரத்திற்கு முன் அவரை பற்றி தவறாக ஒரு வீடியோ போட்டு, நான் என்ன சொல்றேன், நீ உண்மையிலேயே மாற்றத்தை விரும்பி வீடியோ போட்டு அதற்காக சாக கூட செய், உனக்கு பின்னாடி நிற்போம். நீ எனக்கு எதிரான கருத்தை கொண்டிருந்தால் கூட, கருத்துரிமை என்பது என்ன என்றால் நீங்கள் கூறுகிற கருத்து என்னை காயப்படுத்தும் என்பதுதான் கூட, அவமானப்படுத்த வரும் என்றாலும் கூட, உயிரையே போனாலும் அத்துடைய உரிமை பெற்றுக் கொடுப்பதுதான் என் நோக்கம் என்பதுதான் கருத்துரிமை. நீங்க இப்ப வெளியில போயிட்டு வந்தோடனே சீமா அதுக்காக